கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். ஸோ இந்த வசனத்தில் ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடுத்த, அதிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்குறோம். அந்த மனுஷனுடைய பேரு யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் அவர் வாழ்க்கையில் ஜெபத்திற்கு அதிக முன்னுரிமை கொடுத்தார். யோவான் ஸ்நானகன் சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகத்தில் வரும்? அவர் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, தேவனுக்காக இரத்த சாட்சியாக மரித்தவர் அப்படின்னு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் யோவான் ஸ்நானகன் ஒரு ஜெபிக்கிற மனிதன். யார் அவர்? ஒரு ஜெபிக்கிற மனுஷன். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, யோவான் ஸ்நானகன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு அற்புதமான பாலகன். ஆனாலும் அவர் ஜெபம் பண்ணார். இயேசு கிறிஸ்துவுக்கே வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர் யோவான் ஸ்நானகன். ஆனாலும் அவர் ஜெபத்து மேல ஆதாரப்பட்டார், சார்ந்துக்கினார். இயேசு கிறிஸ்துவே சொல்லுவாரு, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லுவார். ஆனா அப்படிப்பட்ட அந்த பெரிய மனுஷன் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். எவ்வளவு ஸ்லாக்கியங்களை பெற்ற யோவான் ஸ்நானகனே ஜெபத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கும் போது, இது எதுவுமே இல்லாம இருக்கிற நாமும் ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்தோம்னா, ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடுத்தவர்களில மிக முக்கியமானவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எ மேன் ஆஃப் பிரயர். அவர் ஒரு ஜெபிக்கிற மனிதன். இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபிக்கிற மனிதன். சுவிசேஷங்களிலே எழுதப்பட்ட அவருடைய வாழ்க்கை நாம் பார்க்கும்போது, அவருடைய வாழ்க்கை எல்லாம் கூட ஜெபத்தால நிறைஞ்சு கிடக்குது. ஒவ்வொரு சமயத்திலும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவருடைய ஜெபத்தை குறித்து பைபிள் நமக்கு தெளிவா எழுதி வச்சிருக்கு. அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஜெபம் பண்ணார். 12 பேர் அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்தெடுக்கும் முன்னாடி என்ன பண்ணாரு? அந்த ராத்திரி எல்லாம் அவர் ஜெபம் பண்ணார். ஒரு தடவை நிறைய ஜனக்கூட்டம் அவர்கிட்ட ஓடி வந்தப்போ அவர் எல்லாரையும் விட்டுட்டு அவரு ஜெபம் பண்ண தனிமையில வனாந்திரமான இடத்திற்கு போனார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவரு, என்னை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு முன்னாடி அவரை ஜெபம் பண்ணதாக பைபிள் எழுதப்பட்டிருக்குது. அப்புறம் அவரு அந்த மறுரூப மலையில இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது அவருடைய ரூபமே பிரகாசிக்கிற விதமாக மகிமையா மாறுச்சு. கெத்செமனே தோட்டத்துல 3 தடவை இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றார். அதுக்கப்புறம் யோவான் 17ஆம் அதிகாரத்துல ஒரு பிரதான ஆசாரியத்துவ ஜெபத்தை ஒண்ணு இயேசு கிறிஸ்து பண்றார். ஒரு நீண்ட ஜெபம். எங்க? யோவான் 17. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, படிப்போம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். இந்த பூமியில மாம்சத்தில் இருந்த நாட்களில இயேசு கிறிஸ்து கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் தேவனை நோக்கி, பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணாராம். பரிசுத்தர் பரிபூரணர். இயேசு கிறிஸ்து யாரு? பரிசுத்தர் பரிபூரணர். பரிசுத்தரும் பரிபூரணருமான அவரே ஜெபம் பண்ணாருன்னா, அவரே ஜெபத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா, அவருக்கே ஜெபம் இவ்வளவு அவசியம்னா, பாவிகளும்
குறைபாடுகள் நிறைந்த மனிதர்களுமான நாமும் ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஜெபம் நமக்கு எவ்வளவு அவசியம், ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முன்னுரிமை பெற்றிருக்கணும். அவரே இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரனே இந்த பூமியில மனுஷனா வந்தப்போ அவரு ஜெபம் பண்ணாருன்னா, அப்ப நாம எவ்வளவு ஜெபம் பண்ணணும், நமக்கு எவ்வளவு ஜெபம் அவசியம், எவ்வளவு ஜெபம் முக்கியம். ஸோ அவர்கிட்ட தான் வந்து என்ன பண்றாங்க அவங்க சீஷருங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஜெப ஆலயத்துல ஒவ்வொரு யூதனும் வந்து ஜெப ஆலயத்துக்கு கட்டாயமா போவாங்க. அந்த ஜெப ஆலயத்துல அவங்களுக்கு ஜெபம் கற்றுக் கொடுக்கப்படும் மனப்பாடமா. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ரபிமார்கள் போதகர்கள் செய்யற இந்த ஃபார்மல் ஜெபமும் அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம தேவாலயத்துல ஆசாரியர்கள் பண்ற ஜெபமும் அவங்களுக்கு தெரியும். ஜெபத்தை குறித்து இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்ச அவங்க இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து என்ன பண்றாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருன்னு கேட்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்க கத்துக்கின அதுக்கு முன்னாடி அவங்க கத்துக்கின அவங்க கேட்ட ஜெபங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் இயேசுனுடைய ஜெப வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய வித்தியாசத்தை அவங்க பார்க்கறாங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்துல பார்க்கும்போது அதுல ஏதோ ஒரு ஜீவன், ஒரு வல்லமை இருப்பதை அவங்க பார்க்கறாங்க. அதனாலதான் அவங்க இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து, ஐயா நீங்க பண்ற மாதிரி ஜெபம் பண்றதை எங்களுக்கு கற்றுத்தாரும், உங்களுடைய ஜெப வாழ்க்கை எங்களுக்கு தாருன்னு சொல்லி கேட்கிறார். இயேசுனுடைய ஜெப வாழ்க்கையை விவரிக்கிற ஒரு அற்புதமான வசனம் பைபிள் இருக்குது. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். யாரு? இயேசு கிறிஸ்து. அதிகாலையில இன்னும் இருட்டா இருக்கும் போது வனாந்திரத்துக்கு போயிட்டு அங்க ஒவ்வொரு நாளும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுவாராம். சோ இந்த சீஷர்கள், அவர் கூட இந்த சீஷர்கள் காலையில எழுந்து பார்த்தா அவங்க பார்க்கிற முதல் தரிசனமே ஜெபம் பண்ற இயேசுதான். காலையில இவங்க எழுந்து பார்க்கிறப்ப அவர் ஜெபத்துல இருப்பார். ஜெபிச்சுட்டு அவரு முழங்காலிருந்து எழுந்து வரும்போது ஒரு புது பலத்தோடு ஒரு புது ஜீவனோடு வருவார். இவருடைய இந்த ஜெபம் தான் அவர்கிட்ட இருந்து வர்ற வல்லமைக்கும் அவர்கிட்ட இருந்து வர்ற ஞானத்திற்கும் மூல காரணம் என்பதை புரிஞ்சுக்கினாங்க. அதனாலதான் வந்து கேட்கிறாங்க, இயேசுவே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். அவங்க ஐயா அற்புதம் பண்றது எப்படின்னு எங்களுக்கு கற்றுத்தாருன்னு கேட்கல, பிரசங்கம் எப்படி பண்ணணும்னு கற்றுத்தாருன்னு கேட்கல. என்ன கேட்கிறாங்க அவங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். தேவனுடைய குடும்பத்துல பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் முதல் கற்றுக்கொள்ள வேண்டிய பயிற்சி ஜெபம். ஜெபத்தை நாம கத்துக்கலன்னா, ஜெபத்துல நாம வளரலன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம முன்னோக்கி செல்லவே முடியாது. ஜெபத்தை கற்றுக்கொள்வது என்பது ஒரு விசேஷமான பரலோக பணியை கற்றுக்கொள்வது. ஜெபத்தை கற்றுக்கொள்ளாத வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம முன்னேறி போகவே முடியாது. மிகப்பெரிய ஆராய்ச்சி எது அப்படின்னு ஒரு விஞ்ஞானியை பார்த்து கேட்டாங்களா. அவர் சொன்னாரா, ஜெபத்தை பற்றி கற்றுக்கொள். ஜெபத்தை பற்றி கற்றுக்கொள்ளுன்னு சொன்னாரா. நாம சரியா ஜெபிக்கலன்னா சரியா வாழவும் முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய கால்களை நிற்க வைப்பது ஜெபம்தான். ஒழுங்கான ஜெபம்தான் அல்லது ஒழுங்கான ஜெப வாழ்க்கை தான் நம்முடைய ஆவிக்குரிய கால்களை ஜடகார்த்தமாக நிற்க வைக்கும். ஒழுங்கான ஜெப வாழ்க்கை எப்போ ஒரு வாட்டி பண்றதல்ல, எப்போ கஷ்டம் வந்தா பண்றதல்ல. ஒழுங்கான கிரமமான ஜெப வாழ்க்கை நம்முடைய ஆவிக்குரிய கால்களை பலமா நிற்க வைக்கும். ஜெபிப்பது என்றால் காற்றை சுவாசிப்பது போன்றது. ஆவிக்குரிய காற்றை சுவாசிப்பதை போன்றது ஜெபம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம ஆரோக்கியமா இருக்கணும்னா
அதுக்கு தூய்மையான காற்று நம்முடைய ஆத்மாவிற்கு அவசியம். அந்த தூய்மையான காற்று கிடைக்கிற இடம் தான் ஜெபம். இந்த சமூகம் கெட்டு போயிருக்குது. இந்த சமூகம் கெட்டு போச்சு. எல்லா மனுஷனுடைய இதயங்களும் மாசு படிஞ்சு கிடக்குது. அப்படிப்பட்ட உலகத்துல, மாசு படிஞ்ச உலகத்துல, எப்படி திரும்பினாலும் பாவ சோதனைகள் நிறைந்த இந்த உலகத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரோக்கியமா இருக்கணும்னா, அதாவது பரிசுத்தமா இருக்கணும்னா, நமக்கு பரலோகத்திலிருந்து காற்று தேவை. அந்த பரலோக காற்று கிடைக்கிற இடம் தான் ஜெபம். ஜெபம், பரலோகத்தினுடைய அந்த பரிசுத்தமான காற்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவசியம். அது கிடைக்கிற இடம் தான் ஜெபம். இந்த பாவ சோதனைகள் என்ற சர்ப்பங்கள் சுற்றி திரிகிற இடத்திலிருந்து நம்மை தூர வைத்து காப்பாற்றுவது ஜெபம். முழங்காலில் இருந்து பரலோகத்தை எளிதாக எட்டலாம். முழங்கால போட்டோம்னா பரலோகம் எட்டும். நான் ஜெபிக்கும் போது நம்முடைய இருதயம் அதனுடைய சொந்த வீட்டுக்கு போயிடுது. நம்ம ஜெபிக்கும் போது நம்ம சொந்த வீடு எது? தேவன், பரலோகம். நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய இதயம் அதனுடைய சொந்த வீட்டுக்கு போயிடும். அதனால்தான் பைபிள்ல விழித்திருந்த ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்தில உறுதி உள்ளவர்களாயிருங்கள் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பைபிள் நம்ம எச்சரிக்குது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் நம்ம படிச்சோம்னா, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் படிச்சோம்னா, ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளது. இந்த உலகத்துல வல்லமையுள்ள பலம் வாழ்ந்த ஒரு கருவி இருக்குதுன்னா அது எது? ஜெபம் தான். மனுஷனுக்கு இருக்கிற பலன்களிலே மிகப்பெரிய பலன் எதுன்னு கேட்டா ஜெபம். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சாத்தான் பயப்படுறது ஜெபத்துக்கு மட்டும்தான். ஜெபிக்கிற மனுஷனுக்கு மட்டும்தான் சாத்தான் பயப்படுவான், மற்ற யாருக்கும் பயப்பட மாட்டான். சாத்தான பயப்பட வைக்கிறது ஜெபத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. அதனாலதான் அவனுடைய நோக்கம் எல்லாம் நம்மளை ஜெபிக்க வைக்காம பாக்குறது தான், பிஸி ஆக்கிறது. இந்த உலகத்துல பிஸி ஆக்கிறது. ஜெபத்து கூட எனக்கு டைம் இல்லைப்பா, ஒண்ணு பாவத்துல தள்ளி விட்டுருவான், இல்லைன்னா பிஸி ஆக்கிடுவான். எனக்கு ஜெபம் பண்ண கூட டைம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவன் என்ன பண்றான்? பிஸி ஆக்கிடுறான். பிரசவம் பண்றவனுக்கெல்லாம் பயப்பட மாட்டான், பாட்டு பாடுறவனுக்கெல்லாம் பயப்பட மாட்டான், அற்புதம் பண்ணவனுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். அவன் யாருக்கும் பயப்படுவான்? ஜெபம் பண்ணவளை பார்த்தா நடுங்குவான். அப்படி அவன் ஒருத்தர் சொன்னாரு, மிக பலவீனமான பரிசுத்தவான், மிக பலவீனமான பரிசுத்தவான் முழங்காலில் இருக்கும்போது சாத்தான் நடுங்குவான். சாத்தான் நடுங்குவான். ஜெபம் என்பது நம்முடைய கேடயம், நம்முடைய கவசம். சாத்தானுக்கு சவுக்கடி. ஜெபம் சாத்தானுக்கு சவுக்கடி. நம்ம ஜெபம் பண்ணலன்னா அர்த்தம் என்னன்னு கேட்டா சாத்தானுடைய வலையில ஊந்துட்டோம். சாத்தானுடைய வலையில நாம சிக்கிக்கிட்டோம்னு அர்த்தம். அவனுடைய முதல் நோக்கமே கிறிஸ்துவ ஜெபம் பண்ண விடாம பாத்துக்கிறது தான். ஜெபம் பண்ணாம பாத்துக்கிறது தான். உங்க வீட்டுல ஜெபம் இல்லைன்னா, உங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா அவனுடைய கண்ட்ரோல் நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை, உங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னுரிமை கொடுக்கலன்னா, உங்க குடும்ப ஜெபம் இல்லைன்னா நீங்க சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறீங்கன்றதுக்கு அது ஒரு எவிடன்ஸ், நல்ல ஒரு எவிடன்ஸ். ஒரு மனுஷன் தேவனோடு சரியான உறவுல இருக்கிறான், அந்த உறவுல அவன் படிப்படியா வளர்ந்து கொண்டு இருக்கிறான், தேவனுக்கு அவனுக்கு நடுவில் இருக்க இந்த உறவு பலப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்னன்னா அவனுடைய ஜெப வாழ்க்கை தான். அவன் ஜெப வாழ்க்கையை பொறுத்து அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவை நாம் எப்படிப்பட்டது என்பதை கணிக்க முடியும். சோ ஒரு விசுவாசி தேவனோடு ஐக்கியத்தில இருக்கிறான் என்பதற்கும் அதிலே அவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கும் அடையாளம் அவனுடைய ஜெப வாழ்க்கையே. அவனுடைய ஜெப வாழ்க்கை. நாம் எல்லாருமே ஜெபம் பண்றோம், ஆனா பெரும்பாலும் பாதி ஜெபமே பண்றாங்க, அரை ஜெபமே பண்றாங்க, முழுமையான ஜெபம் பண்றது இல்லை. ஜெபம்னா என்ன பிரதர்?
தேவனோடு உருவாடுவது. அவ்வளவுதானே, தேவனோடு உருவாடுவது. அப்படி தேவனோடு உருவாடும் போது அவர் நம்ம கிட்ட பேசணும், நாம அவர்கிட்ட பேசணும். ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினாதான் அந்த உறவு பலப்படும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, நாம தான் அவர்கிட்ட பேசிக்கிறோம் மணி கணக்குல, நம்முடைய தேவைகளை சொல்லி 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 முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வந்துக்கிறோம். ஆனா அதெல்லாம் அரை ஜபம் தான், பாதி ஜபம், அது முழுமையான ஜபம் அல்ல. ஜபம் என்பது நம்முடைய தேவைகளை பட்டியலிடுகிற பட்டியல் அல்ல. ஜபம் என்பது தேவனோடு கூட உறவாடுவது, அந்த உறவை பலப்படுத்துகிற ஒரு விஷயம். ஸோ ரெண்டு பேருக்கு நடுவுல உறவு பலப்படணும்னா அவரு நம்ம கிட்ட பேசணும், நாம அவர்கிட்ட பேசணும். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும் போதுதான் அந்த உறவு பலப்படும். அதுதான் உண்மையான ஜபமே, அதுதான் முழுமையான ஜபமே. ஸோ ஜபத்துல தேவன் ஆண்டவர் நம்மோடு கூட அதிகம் பேசணும், ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும், நாம அவர் கூட பேசணும். ஆண்டவர் நம்மளை விட பெரியவர் என்பதனால அவர் அதிகமா பேச வைக்கணும், நாம கொஞ்சமா பேசணும். அதனால இயேசு சொன்னாரு, ஜெபிக்கும் போது உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, மந்திரம் மாதிரி ஜபத்தை பண்ணிருக்காதீங்க. ஜபம் ஒரு மந்திரம் அல்ல, தந்திரம் அல்ல, அது ஒரு உறவு. சோ உங்களுக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் அதை அறிவார். அதனால என்ன பண்ணாதீங்க, நீங்க ரொம்ப நேரம் ஜபம் பண்ணாதீங்க, வீணான வார்த்தைகளை பேசியிருந்து. அவரு அதிகமா பேச விடுங்க யார் சொல்றாரு. அவரு பேசுறத அதிகமா கேளுங்க, நீங்க கொஞ்சமா பேசுங்க. ஏன்னா உங்களை விட அவரு பெரியவர். ஒரு கலெக்டர் கிட்டயோ ஒரு எம்எல்ஏ கிட்டயோ போறோம்னு வச்சுங்க, அங்க நம்ம பேசிட்டு இருப்போம், அவங்க அதிகமா பேசுவாங்க, நம்ம ஒன்று ரெண்டு வார்த்தை சரிங்க ஐயா சரிங்க ஐயா அப்படியே பண்ணாங்க ஐயா. நம்ம பேசுறது கொஞ்சமா இருக்கும், பெரியவங்க பேசுறது அதிகமா இருக்கும். ஸோ ஆண்டவர் அதிகமா பேச வைக்கணும், நாம கொஞ்சமா பேசணும். அதுதான் முழுமையான ஜபம். ஆண்டவரை எப்படி பேச வைக்க முடியும்? இந்த பைபிள், இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை, இதன் மூலம் தான் அவர் பேசுறாரு. ஸோ பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணணும், அதுதான் முழுமையான ஜெபம். வார்த்தை விண்ணப்பம், வார்த்தை விண்ணப்பம் ரெண்டும் சேர்ந்ததுதான் முழுமையான ஜெபம். நான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 முதல் 5 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபத்துல நான் அவர்கிட்ட பேசுறது அரை மணி நேரம் தான், பட் அவரு என்கிட்ட பேசுறது 4-4.5 மணி நேரம். அப்படின்னா ஒரு நாளைக்கு 4-4.5 மணி நேரம் பைபிளை தியானிப்பேன். அவர் என்கிட்ட பேசுவாரு, நான் அவர்கிட்ட பேசுறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான். ஏன்னா அவர் பெரியவர். அதனாலதான் ஆவிக்குரிய வாழ்க்கை பலனுள்ளதா இருக்கு. ஒருத்தர் கேட்டேன், நான் என்ன தம்பி பைபிள் படிக்கிறேன்னு கேட்டா, பைபிள் படிக்க மாட்டேன், ஜெபம் மட்டும் பண்றேன், காலையில ஜெபம் பண்ணிக்கிறேன், பைபிள் தான் படிக்கிறது இல்லை. நீ பண்றது அரைகுறை ஜெபம், அரைகுறை ஜெபம். ஆண்டவரை பேச விடுறதே இல்லை. இவரே பேசினே அவர் உட்கார வச்சுட்டு இவரே பேசி 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 வரம்பா வாய திறக்க போறேன், ஜாக்கிரதை. நீ அப்படியே இருக்கணும். நான் பைபிளெல்லாம் படிக்க மாட்டேன், என் டைம் இல்லை, ஏதோ ஜெபம் பண்ணிட்டு போறேன், கேட்டு ஏதோ செய் அப்படின்ற மாதிரி. ஏதாவது பைபிள் வார்த்தை இல்லாத விண்ணப்பம் அரை ஜெபம். சில பேர் பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, அதுவும் அரை ஜெபம், குறை ஜெபம். ஆனால் நிறைவான ஜெபம் எது என்றால், வார்த்தையை வாசித்து அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விண்ணப்பம் பண்ணுவதுதான் நிறைவான முழுமையான பரிபூர்ணமான ஜெபம். அந்த ஜெபம் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரகாசிக்கப்படும். யாத்திராகம் 34ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள் சொல்லுது, கர்த்தர் மோசேயோடு பேசினதுனாலே அவன் முகம் பிரகாசித்தது. கர்த்தர் மோசே கூட பேசினாரா, அதனால அவனுடைய முகம் பிரகாசித்தது. So, தேவன் நம்மோடு கூட பேசினால் நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசிக்கும். அதனால நம்ம அதிகமா பைபிள் படிக்கணும். டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆமென். டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. உனக்கு டைம் கொடுத்தவரே அவர் தான்.
நேரத்தை கொடுத்தவருக்கே நேரம் இல்லைன்றியா? நீ எவ்வளவு அகங்காரம் உனக்கு! உனக்கு நேரத்தை கொடுத்தவரே அவர் தான். அவருக்கு நேரத்தை அப்படி கிறுக்கி போட்டாரு, செத்து போடுவோம். நம்ம கதை க்ளோஸ். நமக்கு நேரத்தை கொடுத்தவருக்கே நேரம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஓடினுக்கிறோம். மிகப்பெரிய தவறு. தேவனோடு உறவாடுவதற்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும். அந்த இடத்துல நம்ம சமரசம் ஆகவே கூடாது. அதனால நாமளும் கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தார், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தார். நான் இன்னைக்கும் கேட்கிறேன், ஆண்டவரே இன்னும் நான் எப்படி ஜெபிக்கணும் எனக்கு சொல்லித்தாங்கப்பா. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எனக்கு என்ன தேவை இன்னும் எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லித்தார். என் குடும்பத்தை எப்படி ஜெபம் பண்ணணும் எனக்கு கற்றுத்தார். சபைக்காக எப்படி ஜெபம் பண்ணணும் எனக்கு கற்றுத்தார். இன்னைக்கு ஆண்டவருக்கு நான் ஜெபத்தை சொல்லிக் கூடையான்னு கேட்கிறேன். ஏன்னா வசனம் சொல்லுது, ரோமர் 8:26 நாம சரியானபடி தேவ சித்தத்தின்படி எப்படி ஜெபிக்கணும்னு பல நேரம் நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். நாம என்னபடி ஜெபிக்கணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். சோ ஜெபத்துல நாம பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை பெற வேண்டும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பரிசுத்த ஆவியானவரை மக்கள் அந்நிய பாஷைக்கும் அற்புதங்களுக்கு மட்டுமே யூஸ் பண்றாங்க. ஆனா எந்த மனுஷன் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை ஜெபத்துல பெறுகிறானோ அந்த மனுஷனுடைய ஜெபம் அற்புதமானதா இருக்கும், மகிமையா இருக்கும் அந்த ஜெபம். பாருங்க, பிதாவாகிய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். குமாரனாகிய தேவன் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறவர். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் ஜெபத்திலே நம்மை வழி நடத்துகிறவர். பிதாவாகிய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். குமாரனாகிய தேவன் இயேசு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறவர். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் ஜெபத்திலே நம்மை வழி நடத்துகிறவர். ஆமாம் பிரதர், நாம ஜெபிக்கும் போது நம் உள்ளம் திறந்து முழுமையான ஜெபத்தை பண்ணும்போது ஆவியானவர் வந்து நம்ம கற்றுக் கொடுப்பார். எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. இவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி அந்த நேரத்தில் முகங்களை காட்டுவார். சில விஷயங்கள் அந்த நேரத்துல உள்ளுக்குள்ள ஊற செய்வார். அதனால நாம ஜெபத்துல பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை பெற வேண்டும். ஒரு ஊழியக்காரனாகிய என்னுடைய முதற் வேலை என்னன்னா, விசுவாசிகளுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுப்பதுதான். அதாவது கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள அவளை கொண்டு வருவதுதான். ஜெபம்னா என்ன? கர்த்தரை சார்ந்து கொள்வது, தேவனை சார்ந்து கொள்வது. ஜெபிக்காத மனுஷன் எனக்கு கடவுள் தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் தேவையில்லை, எனக்கு என் பலன் இருக்குது, என் சக்தி இருக்குது, எனக்கு போறோம்னு சொல்றான். ஜெபிக்கிற மனுஷன் என்ன சொல்றான்? எனக்கு பலன் இல்லை, நான் பலவீனமானவன், எனக்கு கர்த்தருடைய ஒத்தாசை வேணும், அவருடைய உதவி வேணும்னு சொல்லி சொல்றான். சோ ஜெபம் என்பது கர்த்தரை சார்ந்து கொள்வது. நீங்க ஒரு நாள் ஜெபிக்காம கிளம்பி வேலைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, அவன் அர்த்தம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு எனக்கு ஆண்டவருடைய உதவி தேவையில்லை, எனக்கு என் பலன் போதும்னு சொல்றீங்க. சொல்லாமலேயே கிரீன் மூலமா சொல்றீங்க. ஜெபிக்கிற மனிதன் தேவனுடைய சகாயத்தை பெறுகிறான். ஜெபிக்காத மனிதன் தேவனுடைய சகாயத்தை நிராகரிக்கிறான், அவருடைய உதவியை புறக்கணிக்கிறான். சோ ஒரு ஊழியக்காரனுடைய முதல் வேலை என்னன்னா, ஜெபத்தை அவர்களை கற்றுக் கொடுப்பதுதான். அதாவது தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள அவர்களை கொண்டு போவதுதான். பெற்றோர்களா நம்முடைய முதல் கடமை என்ன தெரியுங்களா? நம் பிள்ளைகளுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுப்பது. தாய் தகப்பன்களாக நம்முடைய முதல் கடமை என்னன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கணும். அதாவது கர்த்தர் மேல சார்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள அவர்களை கொண்டு போகணும். நான் என் பிள்ளைகளுக்கு அப்படிதான். அவங்க எது கேட்டாலும் என்ன சொன்னாலும் முதல்ல ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ ஃபர்ஸ்ட் அந்த அப்பா கிட்ட கேளுங்க, அப்புறம் என்கிட்ட வாங்க. இது விஷயமா ஜெபம் பண்ணியா ஃபர்ஸ்ட்? அப்பா பார்வை லைட்டா குறையிற மாதிரி இருக்குது, சாரு போர்டு எழுதி எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்க, அப்படின்னு சொல்லி வச்சுங்க, பாப்பா முதல்ல அதுக்காக ஜெபம் பண்ணு. உனக்கு என்ன தேவையோ என்ன குறைபாடுகள் அதை பத்தி முதல்ல ஆண்டவர்கிட்ட பேசு.
அதுக்கப்புறம் என்கிட்ட வா. அதுதான் சரியான முறை. முதல்ல எல்லா விஷயத்துக்கும் எல்லா தேவைகளுக்கும் நீங்க கர்த்தரை சார்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதுவும் முதல்ல பைபிள் படிச்சுட்டு அப்புறம் ஜெபம் பண்ணணும்ன்ற அந்த பக்குவத்துக்குள்ள அவங்கள கொண்டு வந்துட்டேன். காலையில் எழுந்த உடனே பைபிள் எடுத்துருவாங்க. பரீட்சை இருக்கட்டும், எக்ஸாம் இருக்கட்டும், எது இருக்கட்டும், காலையில் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் மற்ற எந்த வேலை. என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை அவள் உள்ளத்திலே பலமாய் நாட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்ன அந்த சத்தியம்? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் பட்டணத்தை காவாராகில் காவற்காரர்கள் விழித்திருப்பது விருதா. அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாம நீ ஒரு வேலையை செஞ்சன்னா, அவருடைய உதவியை தேடாம ஒரு முயற்சி நீ பண்ணன்னா அது உனக்கு பலன் தராது. உன்னுடைய எல்லா முயற்சிகளிலேயும் நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய அனுகிரகத்தையும் அவருடைய கரத்தை பெற வேண்டும். அது இல்லைன்னா உனக்கு பலன் கிடைக்காது. உன் சொந்த முயற்சியில நீ போனா உனக்கு எந்த பலனும் கிடைக்காது. அதனால நீ முழுசும் முதல்ல கர்த்தரை சார்ந்திருக்கணும் எல்லா விஷயத்துக்கும் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைகளுக்கு அந்த சத்தியத்தை பலமாக உள்ளத்திலே நாட்டுகிறேன். அதனால பெற்றோர்களா நம்முடைய முதல் கடமை என்னன்னு கேட்டா, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுப்பது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை வரணும்னா அது நம்ம கிட்ட தான் வரும். ஏன்னா பசங்க கத்துக்கிறது 80% பார்வையின் மூலமா தான். அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதுல இருந்து தான் 80% கத்துக்கிறாங்க பசங்க. ஸோ அவங்க நல்ல ஜெப வாழ்க்கையில வளரணும்னா பெற்றோர்கள் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பெற்றோர்களுடைய ஜெப வாழ்க்கை தான் பிள்ளைகளுக்கு ஜெபத்தினுடைய அவசியத்தையும் அதனுடைய மேன்மையையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் சொல்லிக் கொடுக்கும். பெற்றோர்கள் நாம ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, நாம சரியா ஜெபம் பண்ணலன்னா நம் பிள்ளைகளும் ஜெப வாழ்க்கையில வளர முடியாது. அதெல்லாம் தருதலாகவே போயிடும். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஜெப வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கணும்னா, அவங்க கர்த்தரை சார்ந்த வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகணும்னா முதல்ல அதற்கு நாம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஜெபிக்கிற பெற்றோர்களை கொண்டிருக்கிற பிள்ளைகள் தான் இந்த பூமியிலே மிகப்பெரிய பாக்கியவான்கள். ஜெபிக்கிற பெற்றோர்களை கொண்டிருக்கிற பிள்ளைகள் தான் இந்த பூமியிலே மிகப்பெரிய பாக்கியவான்கள். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கலன்னா, ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிள்ளைகளை உணரும்படி நீங்க செய்யலைன்னா உங்க பசங்களை நீங்க கெடுக்கிறீங்க. அவனுக்கு நீங்க என்ன சொல்லி தரீங்கன்னா, கர்த்தருடைய உதவி எல்லாம் தேவையில்லப்பா, நான் அவனுக்கு சேர்த்து வச்சுக்கிறேன், நான் அவனுக்காக சம்பாதிக்கிறேன், அதில் நீ போஷிக்க, கடவுள் ஒன்றும் தேவையில்லை. கடவுள் எப்ப தேவைன்னா எப்பாவது கஷ்டம் வந்தா ஒரு வேலைக்காரன் தான் அவர். நமக்கு ஏதாவது ஒரு அவசியம் தான் அவர் நமக்கு தேவை. என்ன பாரு, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னா, நான் ஜெபமே பண்ண எப்ப நான் ஜெபம் பண்ணி பாத்துக்கிறேன், நீ என்ன பாத்துக்கிற? நான் இப்ப நான் ஜெபம் பண்றேன்னா, சீஷர்கள் காலையில எழுந்த உடனே இயேசு எங்க பாக்குறாங்க? ஜெபத்துல பாக்குறாங்க. உங்க பசங்க காலையில எழுந்த உடனே எங்க பாக்கணும்? உங்களை ஜெபத்துல பார்க்கணும். அப்பா அவங்க கேட்பாங்க, அப்பா எங்களை கூட ஜெபிக்க கற்றுக் கொடுங்கப்பான்னு கேட்பாங்க. ஆனா நீங்க போர்வை போத்தி இந்த புரட்டை விட்டு தூங்கி இருந்தா அவங்க 2 மடங்கா தூங்குவாங்க. அவங்க 2 மடங்கா தூங்குவாங்க. என் பிள்ளைகள் எழுந்த உடனே பார்க்கிற முதல் தரிசனம் நான் ஜெபத்துல இருக்கு. அதனால அவங்களுக்கு என்ன ஆகுது? ஜெபம் பண்ணுன்ற ஆசை வருது. டேய் ஜெபம் பண்ணுங்கன்னா கீழ்படுறாங்க. ஏன்னா நான் ஜெபம் பண்றேன். நான் ஜெபம் பண்றதுனால நான் சொல்றதுக்கு அவங்க கீழ்படுறாங்க. நான் ஜெபம் பண்ணாம நீ ஜெபம் பண்ணாக்கா நல்லா ஜெபம் பண்ணா தீவிரா இவர் வந்து சொல்லிக்காரு. அவ்வளவுதான். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஜெபிக்க கற்றுக் கொடுக்கலன்னா, கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை இந்த இளம் வயசுல கொண்டு வரலன்னா நீங்க உங்க பசங்களுக்கு மிகப்பெரிய கெடுதல் பண்ணிக்கிறீங்க. அவங்க வாழ்க்கையை அழிக்கிற பாதையில நீங்க அவங்களை கொண்டு போயிடுகிறீங்க. அவங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. எப்படி? உங்கள் ஜெப வாழ்க்கையின் மூலமாக. உங்கள் ஜெப வாழ்க்கையின் மூலமாக உங்கள் பெற்றோர் உங்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. இல்லைன்னா அவங்கள நீங்க அழிச்சிடுறீங்க, சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துடுங்க பசங்களை. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம செய்கிற மிகப்பெரிய தீமை என்னவென்றால் அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்காமல் இருப்பது.
மிகப்பெரிய தீமை பண்றோம் நாம நம்ம பசங்களுக்கு. எச்சரிக்கையா இருக்கணும். நம்முடைய மிகப்பெரிய அக்கிரமம் என்னவென்றால் ஜெபிக்காமல் இருப்பது, ஜெபிக்காதது. பைபிள்ல அதிகமா சொல்லப்பட்ட கட்டளை ஜெபம். ஜெபம், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், உறுதியோடு ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நாம ரொம்ப கம்மியா கீழ்படுறதும் ஜெபத்துக்கு தான். அதனாலதான் ரியோனால்டு ரேவன்ஹில் என்ற ஒரு எழுப்புதல் தேவ மனுஷன் சொன்னாரு, ஜெபம் என்பது கிறிஸ்தவர்கள் நடுவில் அலட்சியம் பண்ணப்படுகிற வேலைக்காரியாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொன்னார். நம்முடைய தோல்வியினுடைய ரகசியம், நம்முடைய தோல்வியினுடைய ரகசியம் என்னவென்றால் ஜெபிக்காமல் இருப்பது. நாம ஏன் அடிக்கடி பாவத்துல விழுறோம், பாவ சிந்தனையில விழுறோம் அப்படின்னா நம்ம ஜெபிக்காமல் இருப்பதே. ஜெப வாழ்க்கையை இழந்த மனிதன் தேவனோடுள்ள உறவை துண்டித்து கொண்டான். தேவனை நேசிக்கிற ஜனங்கள் ஜெபிப்பார். இயேசுவை நேசிக்கிற ஜனங்கள் ஜெபிப்பார். ஏன்னா நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம்னா அவங்க கிட்ட என்ன பண்ணுவோம், அதிகமா பேசும், அவங்க கிட்ட பேசும். நீ பேசல என்ன அர்த்தம், அவங்க உனக்கு அவங்க மேல உனக்கு எந்த எந்த அன்பும் இல்லை, பாசம் இல்லை. சோ தேவனை நேசிக்கிற மனிதர்கள் ஜெபிப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தேவைக்கும், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு நம்முடைய ஜெபத்தில் இருக்கிறது. தேவனுடைய மேன்மையான ஜனங்கள் யார் என்றால் ஜெபத்திற்கு நேரத்தை ஒதுக்குபவர்களே. ஒரு மனுஷங்கிட்ட இருந்து ஜெபத்தை விட மேன்மையானது தேவனுக்கு வேறொன்றும் இல்லை. ஒரு மனுஷங்கிட்ட இருந்து தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் ஜெபந்தான். ஜெபந்தான். நல்லா பிரசங்கம் பண்றவங்கன்னா மக்களுக்கு இஷ்டம், நல்லா ஜெபம் பண்றவங்கன்னா தேவனுக்கு இஷ்டம். தேவனுக்கு பிரியமான ஜனங்கள் யார் என்றால் ஜெபிப்பவர்களே, ஜெபம் பண்ணுகிறவர்களே. ஆமென். ஜெபம் பண்ணுகிறவர்களே. அதனால தேவனுக்கு பிரியமான ஜனங்களை நாம் இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல ஜெபம் இருக்கணும். ஜெபிக்கிற குடும்பம் தேவனுக்கு பிரியமான குடும்பம், ஜெபிக்கிற மனுஷன் தேவனுக்கு பிரியமான மனுஷன். அதனால ஜெபம் பண்ணுவோம், ஜெபத்தை இன்னும் நல்லா கத்துப்போம், ஜெபத்துல வளருவோம், ஜெபத்துல பலப்படுவோம். ஜெபம் இல்லைன்னா ஜெயம் இல்லை. ஜெபமே ஜெயம் வீட்டுல எல்லாம் அப்படியே போட்டு மாட்டு வச்சிருப்போம், ஜெபமே ஜெயம் பண்ணவே மாட்டோம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஜெபத்தை குறித்து பாடுற அளவு கூட கிறிஸ்துவ ஜெபம் பண்றது இல்லை. கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரு, இன்னும் ஜெபத்துல வளரணும் ஐயா, எங்களை ஜெபிக்க கற்றுத்தாரு, இன்னும் எப்படி ஜெபம் பண்ணணும் எங்களை கற்றுத்தாரு. என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் கணவனுக்காக, என் மனைவிக்காக, சபைக்காக, இந்த உலகத்துக்காக நான் எப்படி ஜெபம் பண்ணணும்னு என்னை கற்றுக் கொடுமையான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். அற்புதமான ஜெபம் இது. ஜெபத்தை கற்றுத்தாருமையா என்கிற ஜெபம் ஜெபத்திலேயே சிறந்த ஜெபம். அந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் கேளுங்க. ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க.